Hi friends, welcome to பச்சமிளகாய் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என் ஃப்ரெண்ட் நீமா மலபார் பிரியாணி பண்ணி காமிக்க போறாங்க. வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதில் பாதி வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மசாலா பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 10 பூண்டு, 8 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக குறைன்னு அரைச்சிட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுருவோம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். மசாலாவை எல்லா சிக்கனோடையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்குவோம். அதோட 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழை, இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். சிக்கன் நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பிரியாணிக்கு தேவையான கிரேவி சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ தண்ணியை எடுத்து வச்சுக்குவோம். அரிசி வேக வைக்க 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் அதில் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற 1 கிலோ பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்குவோம். ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரைஸ் பாதி வெந்துருச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சிக்கன் வச்சுருவோம். சிக்கனுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயம், திராட்சையை சேர்த்துக்கலாம். அடுத்த ஒரு லேயர் ரைஸ் வச்சுருவோம். ரைஸ்க்கு மேலே மறுபடியும் வெங்காயம், திராட்சை வச்சுருவோம். அடுத்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்குவோம். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள் அப்படியே தூண மாதிரி சேர்த்துக்குவோம். மறுபடியும் ஒரு லேயர் சிக்கன், ஒரு லேயர் ரைஸ், இது மாதிரி மாற்றி மாற்றி வச்சுருவோம். தம் போடுறதுக்கு மேலே அலுமினியம் ஃபைலில் கவர் பண்ணி மூடி போட்டுருவோம். அடுப்பில் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம சட்டியை வச்சிடலாம். தம் ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் போட்டால் போதும். நமக்கு சூப்பரான மலபார் பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.